என்னங்க, நம்ம விஷால் மியூசிக் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. அத்தை, உங்க பேர் என்ன பாருங்க. கவி. பாட்டி, உங்க பேரன் எப்படி? சூப்பர்ப்பா. விஷால இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அம்மா அம்மா, பேப்பர் கொஞ்சம் கொடுங்க, நானும் பாக்குறேன். இந்த அடடடடடா. ஏய் சுபத்ரா, நம்ம விஷால் நீ எதிர்பார்த்த மாதிரியே மியூசிக் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான் பாரு. ஆமாங்க, நம்ம விஷால் வின் பண்ணிட்டான். அவன் ஏன் புள்ளன்னு நிரூபிச்சிட்டான். அப்பா, என் நண்பன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லுங்க. ஆமா, எப்படி விஷால இந்த காம்படிஷன்ல கலந்துக்க சம்மதிக்க வச்ச? எங்க கிட்ட சொல்லியிருந்தனா நாங்களும் ஏற்காடு வந்திருப்போம்ல. சரியா போச்சு போங்க. அப்பா, விஷாலுக்கு போட்டி நடக்கிற முதல் நாள் வரைக்கும் இந்த காம்படிஷனுக்காக தான் அங்க போயிருக்கோன்னு அவனுக்கே தெரியாதுப்பா. என்ன சொல்றீங்க? அம்மா, கொஞ்சம் இப்படி பக்கத்துல வாங்கம்மா. எல்லாருக்கும் தனித்தனியா ஸ்டோரியை சொல்ல முடியாது. வாங்க வாங்க இப்படி. போதுமா, என்னன்னு சொல்லுங்க. அதாவதுங்கம்மா, இங்க சாரிமா, அதாவதுப்பா, ஏற்காட்டுல மியூசிக் காம்படிஷன் நடக்குது, எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கடான்னு விஷால் கிட்ட 1000 தடவை சொன்னேன். ஆனா அவன் என்னால பாட முடியாதுன்னு பிடிவாதமா மறுத்துட்டாமா. ஆனா இசைதான் சென்னை ஆபீஸ்க்கு போய் விஷால் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஹனிமூன்னு போய் சொல்லி அவனை அங்க கூட்டிட்டு போய் அவனை எப்படியோ பாட சம்மதிக்க வச்சுட்டா. ஓ, அப்படியா? ஆமாப்பா, இசைக்கு விஷால் மறுபடியும் மியூசிக் உள்ள வரணும்னு ரொம்ப ஆசை. நான் கூட விட்டுருமா, அவன் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான், எதையாவது செஞ்சு அவன் வெறுப்ப சம்பாதிச்சிடாதன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு இசை என்ன சொன்னா தெரியுமாப்பா? என்னடா? அம்மா, நீங்களும் கேளுங்க. விஷால் என்ன வெறுத்தா கூட பரவாயில்ல, ஆனா அவரோட கனவு என்னால ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னான். சுபத்ரா, இசை ஏற்காடு போறேன்னு சொன்னப்போ நாம தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா சொன்னீங்கப்பா. அப்போ அண்ணி ஏற்காடுக்கு ஹனிமூன் போறேன்னு சொன்னது இதுக்கு தானா? கரெக்ட். சுபத்ரா, ஒன்னு கவனிச்சியா? நீ செய்யணும்னு நினைச்சத இசை செஞ்சிருக்கா. இசை பிளான் பண்ணி விஷால ஏற்காடு கூட்டிட்டு போய் இத செய்ய வச்சிருக்கா. ஹனிமூன் போறது அவ ஐடியாவே கிடையாது. இந்த காம்படிஷனுக்காக தான் அவனை போய் சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா. ஆமா பாஸ்கரா. அத்தை, என் பையன் ஜெயிச்சிட்டான், அதான் எனக்கு சந்தோஷம். நீங்க மத்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க. பல்லவி, விஷால் எப்போ வரான்? அம்மா, அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோன்னு மெசேஜ் போட்டிருக்காங்கம்மா. ஏங்க, நம்ம புள்ள ஜெயிச்சிட்டு வந்திருக்கான், அவனுக்கு ஆரத்தி எடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்கணும். சிந்தாமணி, நீ போய் ஆரத்தி ரெடி பண்ணு. நம்ம விஷால் ஜெயிச்சு வந்திருக்கான், அவனுக்கு ஆர்த்தி என்ன, வீதியில பட்டாசே கொளுத்தலாம். ஆமா ஆமா, கரெக்ட். என்னங்க, அந்த பேப்பரை கொடுங்க. அம்மா கிட்ட பேப்பர் கொடுங்க, இன்னொரு தடவை பார்க்கட்டும். இந்தாங்கம்மா, பாருங்க. கடவுளே, பாத்தீங்களாப்பா, பையன் வின் பண்ணிட்டானா அம்மாக்கு பெருமை தாங்கல. பா, இந்த சந்தோஷத்துல ஸ்வீட்டை மறந்துட்ட பாருங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துங்கப்பா. என்னடா, அதுக்கு ஒரு ஸ்வீட் தானா? உங்களுக்கு சுகர் இருக்குங்கிறதுனால சுகர் மாத்திரையை ஸ்வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டாந்துருங்க, சாப்பிடுங்க. யாரா சொன்னா எனக்கு சுகர் இருக்குன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் எல்லாருக்கும் கொடுப்போம். இல்ல இருக்கட்டும். இவங்க ஆளுக்கு இசையை தூக்கி வச்சு கொண்டாடுறத பார்த்தா அண்ணி மனசு மாறிடுவாங்க போல இருக்கே. என்ன பண்றது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கார் வந்துருச்சு. ஹலோ சுபத்ரா, சொல்லுடி. கங்க்ராஸ் டி. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன், உன் பையன் மியூசிக் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான் போல. ஆமா ஆமா, விஷால் வின் பண்ணிட்டான். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எவ்வளவு ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே. எப்படியோ நீ சொன்ன மாதிரியே விஷால் அந்த காம்படிஷனுக்கு அனுப்பி வச்சு விஷால ஜெயிக்கவும் வச்சுட்ட. சுபத்ரா பையனா சும்மாவா? போதும் போதும், நீ ரொம்ப புகழாத. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டியா? நீ இன்னும் நம்ம குரூப் சாட்டை பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணி பாரு.
சரி நான் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா? தேங்க்யூ டி. பை பாய். ஓகேடி. விஷால், உன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகல. அம்மா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நான் ஏற்காடுக்கு போயிருக்கவே கூடாது. அப்படியே போயிருந்தாலும் இசை அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கணும். அவங்க கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா ஸ்ரீஜாவோட சீப் பிளான கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம என்ன அந்த மலையில இருந்து அக்காவும் ராகவும் காப்பாத்தாம இருந்திருந்தா ஒருவேளை இந்த விஷயம் ராகவ் மூலமா வெளியே தெரிஞ்சிருந்தா காலத்துக்கும் நான் பழியோட செத்திருப்பேன். ஐ லவ் யூ ராகவ். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியும்னு தோணல.